Hi dear students. இந்த கொஷின் வந்து கொஞ்சம் பெருசான கொஷினாக லாங்காக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப கஷ்டமான கொஷின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் இதை கவனிச்சோடனே எழுதி பாருங்கள். இங்கே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த இடத்துல ஏன்ற நம்பரை காணும். அந்த ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும். அந்த ஏவை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ. ஓகே, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீட்டாவிலேருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணால் -13/7 ஒரே ஒரு க்ளூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த க்ளூவுமே இல்லைப்பா அதில். சரிங்களா? 2 ரூட்ஸ், ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட்டு. அதில் ஏதோ பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்ன்ற ஒரே ஒரு க்ளூ மட்டும்தான் இருக்குது. இதை வச்சுட்டு எப்படி வந்து அந்த ஏவுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ லிசன் பண்ணுங்கள் சம்மை. ஸோ ஃபஸ்ட் நான் கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ கிவன் ஈக்குவேஷன், வெயிட், ஓகே, கிவன் ஈக்குவேஷன் வந்து 7x² + ax + 2 = 0. ஸோ கண்டிப்பாக நான் இங்கேயே வந்து ஏபிசியோடைய வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஸோ ஹியர் the value of a is 7, value of b is a, value of c is 2. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ கொஷினில் ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7. இதை கட்டம் போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஷின்லேயே கொடுத்தது தான். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். உங்களால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஃபார்முலா -b/a. பியோடைய வேல்யூ வந்து a. ஓகே, b இருக்க வேண்டிய இடத்துல a அப்படின்னு எடுத்து வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைடட் பை ஏவுடைய வேல்யூ வந்து 7. ஓகேவா? இதை திரும்ப ரீரைட் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -a/7. இதை ஒரு கட்டம் போட்டு இதையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஈக்குவேஷன் 2. சரிங்களா? ஸோ இது போல் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னொரு ஈக்குவேஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a. சியோடைய வேல்யூ வந்து 2. am I right? The value of c is 2 and the value of a is 7. So this is divided by 7. So this is alpha beta equal to 2/7. ஸோ இதையும் கட்டம் போட்டுக்கிறேன். இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வரலையும் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒன் ஈக்குவேஷன் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் திஸ் ஹைபாத்திசிஸ் கொஷின். அண்ட் இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் இருக்குது. இதை நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்றது தான் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். நான் ஏற்கனவே கொடுத்த ஒரு நாலேஜ் தான் இது. என்னை லிசன் பண்ணுங்கள். ஒரு ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ் மட்டும்தான் தெரியாத மாதிரி நம்ம ஆக்க முடியும், ஒய் மட்டும் தெரியாத மாதிரி ஆக்க முடியும். என் பிரெயின் அப்படி தான் வேலை செய்யும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்களேன். யூ லிசன் திஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எத்தனை வேரியபிள் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ஃபான்னு ஒன்று இருக்குது, பீட்டான்னு ஒன்று இருக்குது, 2 இருக்குது. இப்போது ஒன்று 2த்தையுமே ஆல்ஃபாவாக்கணும், இல்லை 2த்தையுமே பீட்டாவாக்கணும். ஏன் சார் அந்த மாதிரி ஆக்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போது இந்த தேர்ட் ஈக்குவேஷனை பாருங்களேன். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் ஆல்ஃபாவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பீட்டாவை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் தள்ளலாம், இல்லை பீட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு ஆல்ஃபாவை அந்த பக்கம் தள்ளலாம். ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம். ஸோ நான் இப்போ இங்கே பீட்டாவை மட்டும் வச்சுட்டு ஆல்ஃபாவை ஈக்குவலுக்கு அந்த பக்கம். என்ன சார் செய்கிறீங்க? ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? லிசன் கேர்ஃபுல்லி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் பீட்டா இங்கே இருக்கட்டும், 2/7 ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை ஏன் சார் கண்டுபிடிக்கிறீங்க?
இது ஏன் அந்த வேலை? இப்போது இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பீட்டா இருக்க வேண்டிய இடத்துல 2/7 ஆல்ஃபா அப்படின்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த ஈக்குவேஷனில் ஆல்ஃபா மட்டும்தான் தெரியாமல் இருக்கும். இதுதான் என்னுடைய டார்கெட். ஒரு ஈக்குவேஷனில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தெரியாத மாதிரி ஆக்கணும். இதை மாதிரி இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னால் என் மூளை இப்படி தான் வேலை செய்யும். ஒரே ஒரு வேரியபிள் ஆக்கிறதுக்கு எங்கேயா சான்ஸ் பண்ணலாமா சார்? நீங்கள் ஏன் சார் இதை தூக்கிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமே சார்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் வேலைக்கு ஆகாது கண்ணு. இங்கே எட்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இருக்கும், இந்த இடமும் ஆல்ஃபாவாக மாறிடும். அதை பற்றி எனக்கு ஒரு இல்லை. அப்புறம் இங்கே ஒரு ஏ ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த விஷயம் இந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால தான் கரெக்டாக நான் 1வது ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இதை நான் மனப்படமே பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நீங்கள் மெமரிலாம் பண்ணக்கூடாது. ஏன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணார் சார், ஏன் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணல? சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பண்ணால் என்ன பிரச்சனை வரும்ன்றதையும் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் திஸ் இன் தி ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இஃப் ஐ சப்ஸ்டியூட் திஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் பீட்டா இருக்க வேண்டிய இடத்துல 2/7 ஆல்ஃபா minus alpha equal to -13/7. அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாருங்களேன். வந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனில் இதை நான் எப்படியா சால்வ் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது. இதில் வெறும் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இது அழகாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இப்போ எப்படி சார் சால்வ் பண்ண போகிறீங்க? ஓகே, எல்ஹெச்எஸை பாருங்கள். ஸோ எதுவுமே இல்லைன்னா கீழே இங்கே 1 இருக்கிறது அர்த்தம். ஐ எம் கோயிங் டு டேக் எல்சிஎம். 7 with the highest degree, 7 alpha with the highest degree alpha. So 7 alpha is the LCM. 7 alphaவை 7 alphaவிலே டிவைட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி 1 வந்துடும். அந்த 1 எடுத்து மேலே பெருக்கினீங்கனாக்கா யூ வில் கெட் 2 மைனஸ் இந்த 1 எடுத்துகிட்டு வந்து 7 alphaவில் டிவைட் பண்ணிங்கன்னா 7 alphaவே வரும். அந்த 7 alphaவை எடுத்து மேலே பெருக்கினீங்கன்னா 7 alpha ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். equal to -13/7. -13/7. ஓகே தானே? இந்த ஸ்டேஜ் ஒரு கஷ்டமான ஸ்டேஜ் கிடையாது. எல்சிஎம் எடுக்கிறீங்க, எல்சிஎம் எடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும். இங்கே நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும்போது, நான் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணத்தான், நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும்போது நேரடியாக நம்பர்ஸை நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போது ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சலாம்னா, இங்கே 7 ஆல்ஃபான்னு வந்துருச்சு. இப்போ நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேரடியாக நம்பர்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல என்ன செஞ்சிடுச்சு அப்படின்னா, இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனோடனே நம்ம என்ன செய்யலாம், இந்த ஆல்ஃபாவை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஒன்றுமே கிடையாது, கவனிச்சிட்டே வாங்க. 2 - 7 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு -13 ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். -13 ஆல்ஃபா. இப்போ அடுத்து என்ன செஞ்சலான்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போது எதை வேணாலும் ஈக்குவல் இல்லைனா 13 அந்த பக்கம் ஈக்குவல் இந்த பக்கம் இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது ஃபஸ்ட்டு -7 ஆல்ஃபா ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கிறேன். அடுத்தது +13 ஆல்ஃபா, அது எல்ஹெச்எஸ்க்கு வந்துடுச்சு. அடுத்தது +2 = 0. இந்த முன்னாடி மைனஸ் இருக்க வேண்டாம். அந்த ஈக்குவேஷனை நம்ம மைனஸால் பெருக்கிடலாம். மைனஸால் பெருக்கினீங்கன்னா 7 ஆல்ஃபா ஸ்கொயர் -13 ஆல்ஃபா -2 = 0. ஸோ இப்போ இங்கே ஆல்ஃபாவால் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஆல்ஃபாவால் மாற்றின உடனே இங்கே சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் பெருசாகுது, ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஃபேக்டரைஸ் திஸ் ஈக்குவேஷன். 7 × -2 is -14. 114 is 14. இதில் மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -14 கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -13 கிடச்சிரும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க இந்த 7 8 வந்து கீழே ரெண்டுத்துலேயும் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இங்கேயும் டிவைடட் பை 7, இங்கேயும் டிவைடட் பை 7. இது 1, இது 2. கீழே இருக்கிறது கூட ஆல்ஃபா சேர்த்துக்கலாம், இங்கேயும் ஆல்ஃபா சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரூட் எழுதுகிறேன். 7 ஆல்ஃபா + 1 ஒரு ஃபேக்டர், அடுத்தது ஆல்ஃபா -2 இன்னொரு ஃபேக்டர். 7 ஆல்ஃபா + 1 = 0, ஆல்ஃபா -2 = 0. 7 ஆல்ஃபா = -1, ஆல்ஃபா = -1/7. இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஆல்ஃபா = 2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இட்ஸ் எ சர்ப்ரைஸ். ஆல்ஃபாவுக்கு 2 வேல்யூ கிடச்சிச்சு. ஓகேவா? சரி, இப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து என்னது,
இந்த ஏ உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். ஏ உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இதில் ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஏ உடைய வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். கரெக்டாக? அப்போது ஆல்ஃபா மட்டும்தான் நம்ம இது வரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே ஆல்ஃபாவுக்கு 2 வேல்யூ வந்திருக்கு. பீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதில் எட்டுன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதில் எட்டுன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் கிடைக்கும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் கிடைக்கும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு பேரை கொடுத்துக்கலாமே. இதுக்கு 4 அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ தட் அப்படியே 4th ஈக்குவேஷன் சொல்லிட்டு நம்ம கீழே இழுத்துட்டு வரலாம். அதை இப்போது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு பாரு. ஆல்ஃபாவுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு இல்லைங்களா? 2 வேல்யூ. ஆல்ஃபாவுக்கு -1/7 2ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இஃப் நல்ல கவனி, இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு -1/7 இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 4th ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் இது பீட்டா ஈக்குவல் டு 2/7 ஆல்ஃபா. அப்போ 2/7 ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல -1/7. இந்த 7ம் 7ம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வெறும் -2. அப்போ பீட்டாவுடைய வேல்யூ வந்து -2. ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து -1/7 இருக்கும்போது பீட்டாவுடைய வேல்யூ -2. ஆல்ஃபாவுடைய வேல்யூ 2 இருக்கும்போது இதே ஈக்குவேஷனில் எடுத்து வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இன் திஸ் 4th ஈக்குவேஷன். சேம் 4th ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ பீட்டா ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 7 இன்ட்டு 2. இதில் இந்த 2 கட் ஆகிடுச்சுன்னா பீட்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 7. ஓகேவா? இப்போ ஆல்ஃபா பீட்டாவுக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, ஆல்ஃபா பீட்டாவுக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. யூ லிசன் தட் செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -a/7. சும்மா அது வளன்னு எழுதின்னு போகிறோமே தவிர ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்னது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னது? இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு -1/7 அண்டு பீட்டா ஈக்குவல் டு -2 அப்படி இருக்கும்போது செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். ஏன் செகண்ட் ஈக்குவேஷன் இழுக்கிறீங்க? செகண்ட் ஈக்குவேஷனில் தான் ஏ உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -a/7. ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -a/7. ஆல்ஃபாவுடைய வேல்யூ -1/7 ப்ளஸ் பீட்டாவுடைய வேல்யூ வந்து -2. -2 எட்டுன்னு வந்து அங்கே போட்டிங்கன்னா இங்கே -2ன்னு வந்துடும். ஈக்குவல் டு -a டிவைடட் பை 7. 7 எல்சிஎம் எடுக்கலாமா? -1 -14 ஈக்குவல் டு -a/7. இந்த 7ம் 7ம் கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. இங்கே -15 ஈக்குவல் டு -a. மைனஸ் கட் ஆகிடுச்சுன்னா ஏவுக்கு 15ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இன்னொரு ஆன்சர் இருக்குது. இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 2, பீட்டாவுடைய வேல்யூ வந்து 1/7. இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 அண்டு பீட்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 7. ஸோ இங்கே 2 வேல்யூ இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, தட் இஸ் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு -a/7. அப்போ இங்கே 2 வந்துடும். இது ப்ளஸ் 1/7 ஈக்குவல் டு -a டிவைடட் பை 7. ஸோ ஹியர் 7 இஸ் தி எல்சிஎம். அப்போ இங்கே 14 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு -a/7. 7 கட் ஆகிடுச்சுன்னா 15 ஈக்குவல் டு -a. அப்படியே மைனஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா a ஈக்குவல் டு -15. ஸோ ஏவுக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. ப்ளஸ் 15 ஒரு ஆன்சர் கிடைக்குது, -15 ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? சம்பு தான் சும்மா கொஞ்சம் பெருசாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. கொடுத்தது இது, இந்த ஈக்குவேஷன் கொஷின்லேயே கொடுத்தது, இதை நாம்பளாக க்ரியேட் பண்ணது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து பீட்டாவுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் வேணால் ஆல்ஃபாவுடைய வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். அப்படியும் போட்டு பாருங்கள் வீட்டில். இதை எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் உருவாகுது. ஆல்ஃபாவுக்கு 2 வேல்யூ கிடைக்குது. அந்த ஆல்ஃபாவை 2 வேல்யூ யூஸ் பண்ணி பீட்டாவுக்கு 2 வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த ஆல்ஃபா பீட்டாவுக்கு இருக்கும்போது ஆல்ஃபாவுக்கு இந்த வேல்யூஸ் இருக்கும்போது ஏவுக்கு 15 கிடைக்குது, ஆல்ஃபாவுக்கு பீட்டாவுக்கு இந்த வேல்யூ இருக்கும்போது -15 கிடைக்குது. ஸோ இந்த 2 ஆன்சருமே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் தான்.
இந்த ஒரு சம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு 2-3 தடவை ஸ்ட்ரெயின் பண்ணி எழுதி பாருங்கள். யூ வில் ஃபீல் வெரி ஈஸி. தேங்க்யூ.